ஒரு மனுஷனை திருந்த விடவே மாட்டீங்களா? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. நான் ஐம்புலங்களையும் அடக்கிக்கிட்டு என்னுடைய ஆசைகளை அடக்கி என்னுடைய ஒரு கட்டுக்கோப்பை கொண்டாந்து அடி வயர்ல இருந்து அப்படியே நாவி கமலத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து இங்க நெத்தியில அப்படி நிக்க வைக்கலான்னு ட்ரை பண்ற நேரத்துல தான் வந்து அபசகரமா பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ கெப்பாயில யாரும் கூப்பிடல எங்கேயும் வெட்டி பசங்க. அதான் என்னை ஞாபகப்படுத்தாத, நான் மறந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் இனிமேல் ஞாபகம் வரக்கூடாது எனக்கு. அது புரியுதா? இங்க பாரு, போதும். நான் வாழ்க்கையில பட்ட வந்து அவமானங்கள், அசிங்கங்கள், அநியாயங்கள், நான் பண்ண இத்தனை பட்டு திருந்தலே குரு துஷ்பிரயோகங்கள் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவருடைய கால சரணாகதியை அடைஞ்சிட்டேன். இனிமேல் எந்த இடத்துக்கும் நான் போக போறது இல்லை, யார்கிட்டையும் பேச போறது கிடையாது. போதும். இந்த ஜூன் 26ஆம் தேதிக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஜோசியர். என்ன கொட்டாயை விடுற? கொலை பண்றேன் பாத்துக்கோ. கொட்டாயை விட்டா தூக்கம் வருது. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமே பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அப்படிதான் இருப்பாங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க தான் சாமியாரா மாறுவான். அவங்க கிட்டதான் எல்லாமே அப்பதான் அவங்க போதிக்க முடியும். போயிட்டு தம்பி இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணதுனால தான் இப்படி இருக்கு, நான் இப்படி இருந்த ஒரு காலத்துலன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி போதிக்க முடியும்? 1000 பேரை கொள்ளதையா வைத்திய